மாங்காய் பச்சடி ரொம்ப ருசியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் மாங்காவுக்கு நான் இந்த அளவு வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கப் அளவு. மாங்காயை நல்லா தோல் சீவிக்கோங்க. இந்த மாங்காயில் ரொம்ப புளிப்பு அதிகமாக இருந்தது, அதனால் நான் காரம் கூட்டி கொஞ்சம் வெல்லம் கம்மியாக வச்சு செஞ்சுருக்கேன். மாங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது காய்ஞ்ச பிறகு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்ச பிறகு இந்த மாங்காயை, துருவி வச்ச மாங்காவை அந்த எண்ணெயில் வதக்குங்க. இந்த மாங்காய் அந்த காய்ஞ்ச எண்ணெயில் போடும்போது மாங்காயோட புளிப்பு வாசனை ரொம்ப அருமையாக வெளியில் வரும். கடுகு மட்டும்தான் இதில் தாளிக்கிறோம். ஏற்கனவே துருவி வச்சதுனால சீக்கிரத்தில் மாங்காய் வெந்துடும். இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது உப்பு உரப்புமா நல்ல காரசாரமாக இருக்கும். இளம் இனிப்பு தான் நான் அதில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், காரம் முன்னால் நிற்கணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ உப்பு, புளி, காரம் 3 உள்ளே வந்துடுச்சு. இந்த மிளகாய் தூள் மாங்காவோட நல்ல மெர்ஜ் ஆகட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு இந்த மிளகாத்தூள் ஃபுல்லாக மாங்காய் அப்சர்வ் பண்ணிருச்சு. இதில் உப்பு, புளி, காரம் 3 தூக்கலாக இப்போ இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் துருவன வெல்லம் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெல்லம் உருக ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரத்துலேயே அது பைண்டாக ஆரம்பிச்சிடும். இளம் இனிப்பு இந்த மாங்காய் பச்சடியில் இருக்கும். இது ஆப்ஷனல். உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ரெடி ஆயிடுச்சு. உப்பு, புளி, காரம், இனிப்பு 4 சுவைகள் இருக்குது. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு மாங்காய்க்குள்ளே இந்த 4 சுவைகளுமே இறங்கிருச்சு. இது தயிர் சாதத்தோட நல்லாயிருக்கும். ப்ரெட்டில் தொட்டுக்கலாம். வெறுமே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.